எந்த ட்ராவல்ஸ்னால் ஸ்ரீ சீனிவாசா ட்ராவல்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம திருப்பதியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ சீனிவாசா பஸ் சர்வீஸ். கனிவான சேவை, நிறைவான பயணம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு விலாகாக இருக்க போகுதுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கேங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேங்க. நம்ம பெரம்பூர்லேருந்து திருப்பதி எக்ஸ்பிரஸில் வந்தேன். அன்ரிசர்வு வீக் டேனாலாம் பார்த்தீங்கன்னா நல்லவிட ஃப்ரீயாக இருந்துச்சு. மேலே ஒரு சீட்டை போட்டு படுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம ரேணிகுண்டாவில் இறங்கி அங்கே லோக்கல் பஸ் பிடிச்சி வந்துட்டாங்க. ஏன்னா ரேணிகுண்டாலே ஒரு 6 மணி நேரம் அந்த ட்ரெயின் போடுவாங்க. சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாப்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேங்க. இதெல்லாம் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ண வந்தாங்க. எந்த ட்ராவல்ஸ்னால் ஸ்ரீ சீனிவாசா ட்ராவல்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம திருப்பதியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பதி டு கும்பகோணம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். பாப்போம் எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. புது பஸ்ஸுங்க, ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் லான்ச் பண்ணாங்க. எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம். எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா, நம்ம திருப்பதி வந்துட்டு ஏழுமலையை நான் பார்க்காம போகிறதாங்க. நானும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி வந்துருக்கேன். பட் எல்லாம் நம்ம விலாகுக்காண்டிங்க வந்தோடனே உடனே திருப்பி கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. என்ன பண்ணுறதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்கும் சாமி பார்த்ததுங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீ தரிசனம் தான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் ஆச்சுங்க. அப்பா முடியலப்பா சாமி. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம திருப்பதி ஏழுமலையான எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ நேரத்தில் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நேரம் எவ்வளோ டைம் கன்சியூம் ஆச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் தட்டி விடுங்க. ஓகே, வாங்க ஒரு சூப்பரான பயணத்தை நம்ம திருப்பதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. பஸ்ஸோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9:20க்கு நம்ம திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு மயூரா ஹோட்டலுங்க. அங்கே தான் பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்டு. நம்ம வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி தான் ஆகுது. நம்ம முன்னாடியே போய் பஸ்ஸோட பார்க்கிங் போயிட்டு ஒரு சூப்பராக நம்ம பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேங்க. வாங்க ஒரு தரமான ஜேர்னியை நம்ம திருப்பதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாங்க கைஸ், ஹோட்டல் உதய். இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே தாங்க நமக்கு பார்க்கிங்கு. கைஸ், பஸ்ஸோட பார்க்கிங் போய் கொண்டே இருக்கிறோம்.
உங்கள் பேருண்ணா? வி மணிகண்டன். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்க? 15 வருஷமா டிரைவிங். 15 வருஷமா இருக்கீங்க. நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு? பஸ்ஸோட போர்டிங் போயிட்டு பவன் டிராவல்ஸ் திருப்பதியில் மயூரா ஹோட்டல் வாசல் என்ட்ரன்ஸ் போர்டிங் ஸ்டார்டிங். எத்தனை மணிக்குண்ணா? 9:20. 9:20. ஓகே. அப்படி லைனாக போர்டிங் போயிடனா திருப்பதி இங்கே திருப்பதி பவன் டிராவல்ஸ் போர்டிங்க. அடுத்தது சித்தூர் ஆஞ்சநேயர் டெம்பிள் பைபாஸ் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில். ஓகே. அடுத்தது வேலூர் ஜிஆர்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம், ஜிஆர்டி கோல்டு ஆப்போசிட்டில் இருக்கும். அடுத்தது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப் அருகில் அப்போலோ மெடிக்கல் ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட் வாசல் அருகில் போர்டிங். அடுத்தது திருக்கோவிலூர் 2 மணி டைம் அங்கே. அடுத்து திருக்கோவிலூர் போர்டிங். திருக்கோவிலூர் பைபாஸ் தான். அதுக்கு அடுத்தது வேப்பூர் தொழுதூர் எல்லாமே பைபாஸ் அப்புறம் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் போகும். டிராஃபிக் வந்து பெரம்பலூர்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். பெரம்பலூர்லேருந்து கும்பகோணம் வரையும் நார்மல் டிராஃபிக்கில் இருக்கும். அதிக டிராஃபிக்னா நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து பெரம்பலூர் போகிற வரையும் டிராஃபிக் ஏரியா. தஞ்சாவூர் டிராஃபிக் டைம்னா அப்ராக்சிமேட்டாக டிராஃபிக் கரெக்டாக வந்து 5 மணிக்குலேருந்து ஆரம்பிச்சிடும். 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் டிராஃபிக். ஓகேண்ணா. ஆனால் வர பேசஞ்சருக்கு வார்த்தை சொல்லுங்கண்ணா. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க? பேசஞ்சர் எல்லாமே நல்லவங்க தான். நம்ம விடுற வார்த்தையை பொறுத்து அவங்க பேசுவாங்க. கனிவாக நம்ம பேசினா அவங்களும் கனிவாக இருப்பாங்க. அவங்களும் ஒத்துழைக்கணும். டிராவல்ஸ் ஆம்னி பஸ்ஸை பொறுத்தளவு டிரைவர் அட்டெண்டருக்கு 2 பேருக்குமே ஒத்துழைக்கணும். யாரும் ஒத்துழைக்கிறது இல்லை. ஒத்துழைச்சா நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. உங்கள் தொழில் சிறக வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. ஓகே, நன்றி. கைஸ், பார்க்கிங்கை விட்டு கிளம்பியாச்சுங்க. கல்ல நைட்டு எவனா தட்டி விட்டுறோம். அதில் அது அந்த எலி குடஞ்சி கீழே ஊந்துருக்குங்க. எலி இல்லைண்ணே, 4 வண்டி மட்டும்தான் நிற்குமா. இங்கே பார்க்கிங்கில் கிளாஸை உடச்சி விட்டாங்களா ரிவேஸ் எடுத்து. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் லேலண்ட் BS6 பிரகாஷ் கேப்பலில் பாடிங்க. பிரகாஷ் கேப்பலானாலே உள்ள இன்டீரியர் செம்மையாக இருக்குங்க. அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸு மேலே கீழே அப்படியே இன்டீரியர் லுக்கே என்ஹான்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது பஸ்ஸோட இன்டீரியர். பஸ்ஸோட ஆம்பினிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க. வாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 12 மீட்டருங்க. மொத்தம் பஸ்ஸோட சேசஸ் 12 மீட்டருங்க. சரி வாங்க, பஸ்ஸோட ஆம்பினிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். கைஸ், நமக்கு சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க. கால் கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இங்கே மேகசின் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் இங்கே ஹூக்குங்க. நீட்டான சீட் கவருங்க. கைஸ், தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டு, அப்புறம் ரீடிங் லைட்டுங்க. கைஸ், ஏசியோட ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ காமிக்கிற மாதிரிலாம் என் முடிய பாருங்கள். ஏசியோட ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க, உங்களுக்கு சீட்டோட ரெக்லைனிங் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்றாங்க. ஃப்ரெண்டில் வந்தாலே முடி செல்லுன்னு பறக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க உங்கள் ரெக்லைனிங்கு. ஒரு 60% பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்துட்டு போகிற ஃபீல் தாங்க இருக்குது. ரெக்லைனிங் சூப்பருங்க. ப்ளக் டைப் ப்ளஸ் USB டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. பெர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ்னால், ஃபஸ்ட்டு உங்கள் பிராண்டிங் போட்ட பெட் ஸ்ப்ரெட்டுங்க, நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளாங்கெட்டுங்க, நல்லா திக்கான பிளாங்கெட்டு. அதுக்கப்புறம் பில்லோங்க, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பேக் ரெஸ்ட், ப்ளக் டைப் ப்ளஸ் USB டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க நம்ம பெர்த்துக்கும். அப்புறம் ரீடிங் லைட்டுங்க, ப்ராப்பராக இருக்காது. அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டு. கால் கிட்ட லக்கேஜ் ஹோல்டர், அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. கைஸ், நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்கங்க.
அண்ணா உங்க நேம்ண்ணா? வணக்கம், என் பேர் பிரபு. ஓகே, எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு 2.5 years மேல ஆச்சு. ஓகே ஓகே அண்ணா, ஒரு டிரைவருக்கு நம்ம அட்வைஸ் சொல்லுவீங்க? இப்போ நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. டிரைவருக்கு என்னன்னா சேஃபா போகணும், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி வண்டியை ஓட்டணும். நம்மளால போயிட்டு இது பண்ணாது வேணாம். நமக்கு நம்ம கண்டிஷன் என்னங்கிறது நமக்கே தெரியும். சப்போஸ் நமக்கு ஒரு தூக்கம் வருது அப்படின்னாக்கா தயவு செய்து எதுவுமே யோசிக்காம ஓரங்க நிப்பாட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போனாலே ஓரளவு இது ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம். ரெண்டாவது என்ன ஒண்ணுனாக்கா போட்டி போட்டு போறது முதல்ல கொஞ்சம் குறைக்கும். அதாவது ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னாக்கா இடம் பொருள் எல்லாமே பார்த்து இந்த வண்டியை நம்ம ரைட்ல ஏறி சைடு வாங்கலாம் போயிட முடியும் அப்படின்னா மட்டுமே தான் ஏறணும். இல்லை நான் போறது இப்படி போயிட்டு இப்படி பட்டாருன்னு இல்லை பைக் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய கவனக்குறைவால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. கொஞ்சம் நிதானமா ஒரு 2 நிமிஷம் ஆகும் போது ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் சைடு வாங்க ஒன்றும் தெரியாது இல்லை. ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகும் அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட்டா போய் நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. மெயினாக அதுதான் கவனமா இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டினாலே ஒரு 85% குறைச்சிடலாம். அதுல டிரைவிங்னா ஃபர்ஸ்ட் அனுசரிச்சு போகணும். அனுசரிச்சு போகணும். அதாவது வந்து ஆப்போசிட்ல வர வண்டியா இருந்தாலும் சரிதான், நமக்கு முன்னாடி போற வண்டியா இருந்தாலும் நம்மள மாதிரி அவங்க ஒரு டிரைவர் தான். அதே மாதிரி அவங்களுக்கு நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரே ஃபீல்டுல இருக்கோம், ஒரே தொழில இருக்கோம். ஒரு டிரைவர் அனுசரிச்சு போனாலே பாதி பிரச்சனை முடியும். ஓகே ஓகே. ஆனா எப்படி இப்போ நம்ம பஸ்ல இப்போ ரெஸ்ட் கேட்டா நடுவில் நிப்பாட்டுவீங்களா? சடனா அர்ஜென்ட்டா ரெஸ்ட் கேட்டா அர்ஜென்ட்டா இருக்குன்னாக்கா நிப்பாட்டி இறக்கி விட்டுட்டு தான் இறக்கி யூஸ் பண்ணி தான் போறோம். பட் இதுல இன்னொன்று என்ன ஒண்ணுன்னா நாங்க வந்து ஒரு இடத்துல ஒரு டீ பிரேக் நிப்பாட்டுறோம் அப்படின்னாக்கா அதுல எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் இங்க மெயினான பிரச்சனை. அதுதான் டீ பிரேக்கு நிப்பாட்டுறோம், நிப்பாட்டிட்டு உள்ள போயிட்டு கால் கொடுக்குறோம். எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். மேபி ஒரு 30 பேர் இருக்காங்கன்னாக்கா ஒரு 10 பேர் தான் வராங்க, 10 பேர் இறங்க மாட்டேன்றாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் அப்புறம் வந்து என்னன்னா எங்கள்கிட்டயே சண்டை போடுறது என்னன்னா நீங்க டீ பிரேக்கை நிப்பாட்டினாங்க, நாங்க உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், நீங்க வரல அப்படின்னு சொன்னோம்னா இல்ல நீங்க கால் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா ஒரு அர்ஜென்ட்டா எமர்ஜென்சி நமக்கு தெரியும் நம்ம கண்டிஷன் என்னன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா வந்து எங்களுக்கு சொன்னா. ஏன்னா நாம ரோட்ல போறோம், நம்ம மட்டும் போகல, நிறைய இருக்கு, இடம் பொருள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் ஆச்சும் போது எல்லா இடத்துலயும் வண்டி நிப்பாட்ட முடியாது. ஹைவேல வந்து ஒரு வண்டி போயிட்டு இருக்குனாக்கா சடனாலாம் ஒரு இடத்த ஓரங்கட்டி நிப்பாட்ட முடியாது. அது வந்து நிறைய விபத்துக்கு அதுவே ஒரு மெயின் காரணமா இருக்கு. ஏன்னா விபத்துனா எல்லாத்தையும் பார்க்கணும், உள்ள இருக்கிற பேசஞ்சர், வண்டி எல்லாத்தையும் பார்க்கணும். நம்மளுடைய சேஃப்டி முதல்ல எல்லா சேஃப்டியும் பார்த்து தான் நிப்பாட்ட முடியும். சடனா எனக்கு அர்ஜென்ட்டா நிப்பாட்டணுங்கும் போது தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதுதான் கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லுங்க, இடம் இருக்கிற இடத்துல நாங்கள் ஓரம் கட்டி நிப்பாட்ட முடியும். இல்லைன்னு வச்சுக்க நான் இங்கே நிப்பாட்ட முடியாது. என்ன பண்ணணும், நான் எல்லா சேஃப்டியும் பார்க்கணும். இடம் இருக்கிறவங்க சேஃப்டி பார்க்கணும், வண்டியோட சேஃப்டி பார்க்கணும், என் சேஃப்டி பார்க்கணும், எல்லாருடைய சேஃப்டியும் பார்த்து தான் அனுசரித்து ஓட்டணும். அதனால நாங்கள் ஒரு இப்போ ஒரு 5 hour டிராவல்னா அதுல நாங்க மிடில் ஆஃப்ல தான் ஒரு ரெஸ்டா போடுறோம். மிடில்ல தான் ஒரு 5 hour ஜேர்னினாக்கா ஒரு 2 hour 2.5 hourல தான் ஒரு ரெஸ்டா போடுறோம். அந்த ரெஸ்டாப்பை யூஸ் பண்ணாலே மேபி இந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும். அதையும் மீறி ரொம்ப அர்ஜென்ட்னாக்கா கொஞ்சம் சொல்றாங்களா அப்போ நம்ம இடம் இருக்கிறாலும் ஒரு கட்டி நிப்பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம். மேபி சில பேர் என்னன்னா லேடிஸ் எல்லாம் போக மாட்டேன்றாங்க, இறங்க மாட்டேன்றாங்க ரெஸ்டாப்ல. அப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கன்னா நிப்பாட்டுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை, ஓப்பன்ல தான் போற மாதிரி. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க பெட்ரோல் பங்கு நிப்பாட்டுங்க. பெட்ரோல் பங்கு நைட் டைம்ல சில இடத்துல ஆக்சஸ் இருக்கும், சில இடத்துல ஆக்சஸ் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா பெட்ரோல் பங்குல போறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா ஆக்சஸ் இல்ல என்ன பண்ண முடியும், எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரியும். அப்ப இங்க இருந்து லாங் தூரம் போனா நான் வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டேன் எனக்கு நிப்பாட்டல அப்படின்னா அதையும் அவங்க தான் சொல்றாங்க. அதனால என்ன ஒண்ணுன்னா வண்டி நின்னா சரியா நிக்குது என்ன ஏதுன்னு கொஞ்சம் அதை கவுன்சி அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னாக்க கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அவங்க ஏறும்போது வார்த்தானே எத்தனை மணிக்கு நிப்பாட்டுங்க தோராயமா அப்படி எல்லாமே கால் பண்ணுவோம். நாங்க ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறோம்னாலே முன்னாடியே ஒரு 1/2 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியோ லைட்டை போட்டுருவோம். உள்ள லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் தனிப்பட்ட இங்கே எங்கள் ட்ராவல்ஸில் பொறுத்தளவுக்கு என்ன ஒன்றுனாக்கா
இந்த மாதிரி வண்டி 10 நிமிஷம் நிற்கும், ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வருவாங்க. எஸ்பெஷலி வந்து லேடிஸ். ஜென்ஸு பிரச்சனை இல்லை, இப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஓனர் நிப்பாட்ட சொன்னாலும் அப்படியே போயிட்டு வந்தாங்க. லேடிஸ்லாம் போகணுன்னாக்கா இப்போ ஹைவேல போகணுன்னாக்கா ஓப்பனில் போகணுன்னாக்கா சில பேர் வந்து ரொம்ப அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுதான், அதனால கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் பஸ்ஸோட ஃபீச்சர் சொல்லுங்கண்ணா. இந்த பஸ்ல ஃபியூச்சர் என்னன்னா, இது வியர் 6 வண்டி. இதுல நம்ம வந்து ஸ்பெஷலான ஒரு இது என்ன ஒண்ணுனாக்கா ஃபயர் சேஃப்டிக்காக நம்ம தனியா அது ஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே. இது வந்து என்னன்னாக்கா ஒரு இன்ஜின்ல ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அலாரம் சென்ஸ் ஆயிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னாக்கா ஸ்ப்ரே பண்ணி ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ற ஒரு அந்த ஒரு மெத்தட் இதுல இருக்கு. இதை நாங்க ஸ்பெஷலா வச்சிருக்கோம். இப்போ இதுல ஏன்னா ரீசெண்டா நிறைய நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஆகும்னா ஓப்பன் கிளாஸ் முன்னாடி பழைய மாடல் வண்டிலாம் என்னன்னா கண்ணாடி ஓப்பன் பண்றவங்க அப்படியே ஓப்பன் பண்ணி வெளியில வந்துருவாங்க. இது எல்லாமே மோல்டிங் கிளாஸ் மாடல், எல்லாமே மோல்டிங் கிளாஸ்ங்கிறதுனால கொஞ்சம் உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு எதுவும் தெரியாது. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபயர் சென்ஸ் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதை ஸ்ப்ரே பண்ணி அந்த ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அந்த ஃபெசிலிட்டி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே ஓகேண்ணா, நீங்க மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. கைஸ், உங்களுக்கு ஃபேர் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா சீட்டருக்கு 750 ருபீஸ்ங்க, நம்ம திருப்பதியிலேருந்து கும்பகோணம் வரைக்கும். பெருத்துக்கு அதே ஸ்லீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்ங்க.
கோஸ், ஆந்திரா, தமிழ்நாடு. இந்த இடத்துல யார் இருப்பா? நம்ம தமிழ்நாடு ஆர்டிஓவா இல்லை இந்த இடத்துல? இங்கே வந்து ரொம்ப நாளாக கேள்வியாக இருக்கும் நான் எனக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு வேண்டாம் மஸ்டான எம்ஹெச்சா அவன் எப்படி நேரம் உள்ள விட்டுருவான் மாதிரியா? ஏபி என்ன ஆரம்பிக்கிறது பார்த்தாலும் தெரியல. 3 வண்டி பிடிச்சிருக்கானே, 3 வண்டி பிடிச்சிருக்காங்க. இல்லை இல்லைனாக்கா 500 500 1500 300 சைடுக்கு 50 rupees. ஜிஆர்டியா? ஓகே ஓகே ஓகே. நான் அது நெக்ஸ்ட்டு நாளைக்கு. ஆமாம் கைஸ், வேலூருக்கு வந்தாச்சுங்க. போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஆப்போசிட்டுங்க. பாலத்தை எடுத்தீங்களா? கிரீன் சர்க்கிள் அப்படியே லெஃப்ட் திரும்ப அவர் இந்த இங்கே இப்படி எப்படி இருக்கு? வேலூர் கோட்டைங்க, சூப்பராக இருக்குது நைட் வியூவில். கோட்டைதான். வா, லைட்லாம் இருக்குது நைட்டில். டூரிஸ்ட் பாஸ் தான். உள்ள கோயில் இருக்குல்ல, இன்னும் கோயில் இருக்கு. யார் இருக்கிறதெல்லாம் பெருசாக யார் அதெல்லாம் சொல்கிறேன். பழைய ஆளுவா வந்து வேலூர் பழைய ஆளுவா.
கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நல்ல ஒரு கேபின் ரைடுங்க. டிரைவராக பார்த்தீங்கன்னா செம்ம டிரைவிங்கு. பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னா பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க. நம்ம திருப்பதி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், ஆனால் எங்கன்னா ஓவர்டேக் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. உளுந்தூர்பேட்டை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து வர வண்டி எல்லாம் அந்த சைடு ஓவர்டேக் நல்லாயிருக்கும் பண்ணாங்க. சரி அதாங்க நான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் பண்ணேன். அதுக்கடுத்து சரி கொஞ்சம் நேரம் உள்ளே போய் தூங்கினேங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுங்க. வாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கேபின் ரைட் பண்ணலாங்க. நம்ம உளுந்தூர்பேட்டை அந்த சைட்லேருந்து கேபின் ரைட் பண்ணலாம். ஓவர்டேக் செம்மையாக இருக்குங்க. எங்கே நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் கரெக்டாக நம்ம திருக்கோயில் இருக்கிட்ட அங்கே நிப்பாட்டிருக்காங்க ரெஸ்ட் ஸ்டாப்பு. ரெஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தா நீட்டாக இருந்துச்சுங்க. சரி வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம தஞ்சாவூருக்கு எத்தனை ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸ்ரீ சீனிவாசா டிராவல்ஸோடைய ஆஃபீஸுங்க, அரியலூர். கைஸ் சார் தான் ஸ்ரீ சீனிவாசா டிராவல்ஸோடைய ஓனருங்க. ஒரு ஹாய் சொல்லுங்கள் சார். ஹாய். உங்கள் நேம் சார்? யுகேஷ். பஸ்ஸு சூப்பராக பக்காவாக இருக்குது சார். ரொம்ப நன்றிண்ணா, பயணம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கும் வந்தாச்சுங்க. நம்மளை 5:25 இறக்கி விட்டாங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 5:20ங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆயிடுச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒருத்தங்க ரெஸ்ட் கேட்டாங்க, நிப்பாட்டினாங்க. ஒரு 8 ஹவர்ஸ் ஜெர்னியில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து அக்செப்டபிள் தாங்க சொல்லலாம். ஓவரால் ஜெர்னி சூப்பராக இருந்துச்சு. டிரைவிங் அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓட்டினாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. 80ல் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஓட்டினாங்கங்க. கம்ஃபர்ட் நல்ல ஒரு தூக்கங்க. வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பதி டு கும்பகோணம், கும்பகோணம் டு திருப்பதி நல்ல ஒரு சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கங்க. இந்த பஸ்ஸுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்தே கிளம்பி வந்தேன். இப்போ மறுபடியும் தஞ்சாவூர் வந்துட்டு கோயில் பார்க்காம மறுபடியும் திரும்பி பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. என்ன பண்ணுறதுங்க, இதுக்காண்டியாச்சும் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருக்காங்க. உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரேங்க. ஓகே, அடுத்து ஒரு தரமான சூப்பரான ஒரு ட்ராவல் ஆகல் சந்திப்போம் மக்களே. அடுத்து எந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் தட்டி விட்ருங்க. டாட்டா.